இன்றைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பஞ்சாபில் பூபானிக் பிளேக் அப்படிங்கிற ஒரு கேள்வி, இளவரசர் குஸ்ருவுடைய கழகம். அதே மாதிரி மூணாவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கான்வா போர், சௌசா போர் அப்படிங்கிற 4 போர்களை கொடுத்து இதை கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. முதல்ல கான்வா போர் இதான் முதல்ல வரும். 1527 பாபர் அப்படிங்கிறவர் வந்து ராணா சங்கா அப்படிங்கிறவருக்கு எதிராக மேற்கொண்ட ஒரு போர் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கான்வா போர் அப்படிங்கிற போர். அடுத்து வந்து பாபருடைய பையன் அதாவது ஹுமாயூன் மேற்கொண்ட போர் தான் என்ன அப்படின்னா சௌசா போர். 1539 நடக்கும். ஹுமாயூனுக்கு சிர்சா அப்படிங்கிறவருக்கு இடையில் நடக்கிற போர். அதில் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஹுமாயூன் வந்து தோற்றுருவாய் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் இளவரசர் குஸ்ருவுடைய கழகம். இது எங்கே சார் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஜஹாங்கீர் அதாவது அக்பருக்கு அப்புறம் ஜஹாங்கீர் வருவார். ஜஹாங்கீர் காலத்தில் நடக்கிற ஒரு கழகம் தான் என்ன அப்படின்னா இளவரசர் குஸ்ருவுடைய கழகம். இது 3வது இடத்துல வரக்கூடியது. அடுத்து பூபானிக் பிளேக் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாபில் நடைபெற்ற ஒரு பிளேக் நோயை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நோய் எப்போ பரவி இருக்குது அப்படின்னா 1897 இந்த பூபானிக் பிளேக் அப்படிங்கிறது வந்து பரவியிருக்கு, பஞ்சாபில் பரவியிருக்கு. ஸோ இதுதான் அந்த ஆர்டர் வைஸில் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா காலவரிசைப்படி வரிசைப்படுத்திய கேள்விக்கு ஆன்சராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்வா போர் வரும். 2வது போர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சௌசா போர் வரும். 3வது இளவரசர் குஸ்ருவுடைய கழகம். 4வது என்ன அப்படின்னா பஞ்சாபில் பூபானிக் பிளேக் அப்படிங்கிற நோய் வந்து பரவல்.